பார்த்தீங்களா ஃபெனா அளவு தோட இருக்கிறதா நல்லது. பாப்போம். கை வைக்கக்கூடாது. தமிழ் ஒரு ஃபோட்டோ அப்படி சரிங்க ஒன்று. இப்போ நாங்கள் பெனாங்காய் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். பெனவளவுக்குள்ளாம் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்களா பெனவளவு இப்போ நாங்கள் பின்னேற நேரம் தான் வந்திருக்கிறோம். நிறைய பனங்காய் விழுந்திருக்கு. எல்லாம் பழுதா போயிருக்கு. இப்போ பெனங்காய் காலம் என்ன? ஓ பனங்காய் காலம். இதில் இருந்தால் பனங்கிழங்கு எடுக்கலாம். பனங்கிழங்கு இதுலேயே போட்டவே இல்லை. முதல் இதிலே விழுகிறத எடுத்து பனம் பாத்தி மாதிரி போடணும். முதல்ல ஒரு பாத்தி இதில் போட்டிருந்தாவே எல்லாம் எடுத்துட்டு நம்ம இனி இது போட்டு தை மாசி தான் அதை நிற்கின்றது கிழங்கு. இது பழுதா போயிட்டு பாருங்க. இது பழுதா போயிடுச்சு. இது வண்டடிச்சு இந்த நிறைய விழுந்து வைக்கிட்டாக்கா நான் எல்லாம் பண்டு ஊறிட்டு இதெல்லாம் முதல் விழுந்து என்னது? இதெல்லாம் முதலே விழுந்து இதில் ஒன்று விழுந்துருக்கு. இந்த மூளோட இருக்கிறதா நல்லது. பாப்போம். அந்த மூள் நல்ல இதாக இருக்கு. வெப்பம் விழுந்துருக்கு. மூள் கலண்டா வாண்டுகள் வந்து ஓ போல்ட்டா பேக் பேக்கில் போகணும். நல்ல பெருசு வண்டோ வண்டியில் இப்போ விழுந்துருக்கு. விழுந்ததால அந்த வெடிச்சிருக்கு. ஆனால் நல்ல நல்ல பெருசு ஒன்றே காணும். உதயம் போடுறேன். எப்படி இருக்குடா? நல்ல அழகாக இருக்கு. என்ன இப்படியான பெனையில் இப்போ பார்க்குறதே கொஞ்சம் அபூர்வம். என்னடா இப்போ பெனை மரம் எல்லாம் குறைஞ்சுட்டு வருது. சரி நாங்கள் இனி போய் அந்த பெனங்காயெல்லாம் நிறைய வேலைடாக்கு அதில் எப்படி செய்கிறோம்னு காட்டுறோம். நாங்கள் இன்றைக்கி பெனங்காய் பணியாரம் சுட போகிறோம். அதுக்காக பெனங்காய் ரெடி பண்ணுறேன். புளிய போகிறேன். இதெல்லாம் கலட்டி போட்டு எனக்கும் சொல்லித்தாங்க. இந்தா பார்த்து கொண்டு இருக்கிறீல்ல, அப்போ பார்த்து செய். இப்படி கலட்டி போட்டு. இது என்ன பழம்? அப்போ பெனம்பழம் கூட தெரியாமல் நான் இருக்குது ஒன்றா. ருவினாவுக்கு தெரியாது தானே. பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கேன். நான் எப்பயோ சுட்டிருப்பேன். ருவினாவோட திரிகிறபடியாக தான் லேட் ஆனேன். பனம்பழ பணியாரம் என்ன என்ன பேர்? பெனங்காய் பெனங்காய் பணியாரம். பெனங்காய் பேர். நாங்கள் சுடுறது வந்து பெனங்காய் பணியாரம்னு சொல்கிறது. இப்படி தோலை உதிச்சிட்டு. கஷ்டம் என்ன? கஷ்டம் இல்லை. சி அந்த பேசன் அடிச்சுக்க போடுவான் கோதுமை. இது நல்ல ஆரஞ்சு கலரா இருக்கு. இது நான் உரிக்க. என்ன இந்த சும்மா பிக்கிறதா? இப்படி இப்படி பிக்க இல்லை. கத்தி இல்லை. இதுக்கு கத்தி பயன்படுத்த சும்மா வருது. அது மெல்ல பழுத்தது. இதை கொம்மா காய தூக்கணும் வந்துட்டேன். யாரு ஆமே இந்த பேசனுக்கு வச்சு உரிச்சு போடு. பேசனுக்கு வை. இதெல்லாம் இப்போ எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு தெரியாதுன்னு தெரியும். உங்களுக்கே தெரியாதானே என்ன பழம் மட்டும் கேட்டு நீங்க நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். எனக்கு தெரியாது, உண்மையா தெரியாதான் சொல்றேன். எங்களோட இளம் சமுதாயம் இதுகளெல்லாம் மறந்துட்டு இப்ப எல்லாம் பீஸாவும் பர்கரும் அதுவும் இது தானே சாப்பிட்றோம் நாங்கள். அம்மாக்களும் பெருசா செய்கிற பஞ்சிக்கு செய்கிறே இல்லை. இப்போ அவனும் சரியா அம்மாக்களும் செய்கிறே இல்லை பெருசா. இப்பயா இருந்துட்டு இப்படிதான் பெனங்காய் காலம் வரையக்கானே இது செய்யலாம். நடுக செய்யலாது. ஒரு சீசனுக்கு தானே அம்மாக்கள்லாம் செய்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நான் உரிச்சிட்டேன் பாத்தியா? நான் பெனங்காய் உரிச்சிட்டேன். இனி இதை கழுவி போட்டு தான் பிணைய போகிறோம். மண் எதுவும் கிடந்தாலும்
தண்ணி ஊற்றிட்டு ஓ சித்தி இது கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க இதுல தண்ணி ஊற்றுது என்ன மாதிரி தண்ணி ஊற்றுதுன்னு பார்த்தீங்க நான் தண்ணி ஊற்றி சொன்னா போயிட்டு சரி பதிச்சு ஒழுங்கா காணும் ஓகே நான் எனக்கு வடிவா சொல்லணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியோ தண்ணி எடுத்து அந்த வை இன்னும் எடுக்கணுமா சித்தி இல்ல இதுக்கு ஊத்தவனா நீ கொண்டு வந்து வை ஓ என்ன நினைச்சு இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது நீ ஊத்த சொன்னா நான் ஊற்றி விட்டேன் இப்படி தண்ணி ஊற்றி பிணைய களி சண்டை வாடில் வரும் தண்ணி பக்கத்துல வச்சிருக்கிறேன்னு கேட்டா சொல்லிட்டாரு நீ அதில் இது நல்ல ஒரேஞ்ச் கலர்லாம் வருதுண்ணா இது கடையில் விற்கிறோம் தெரியும் என்னண்டு இந்த பனங்க இதுன்னு சொல்லி இப்போ பனங்க இப்படி புளிஞ்சு கடையில் விற்கிறோம் ஓ யார் பண்றது வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு கென்ஸ்மேன் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன் அவைக்கு விருப்பமா இருக்கு என்ன களிக்கு அதுக்கு மாதிரி பழுதாப்போ கஷ்டம் இல்ல பழுதாப்போ அம்மா எல்லாம் செய்து விற்கணும் போத்தலுக்கு அடைச்சி விற்கணும் அப்படி ஒரு பிசினஸ் நாங்களும் செய்யலாம் எல்லா பிசினஸும் நான் செய்யும் எனக்கு விருப்பம் பாய் தான் செய்யும் நான் செய்வேன் சித்தி நீ வேணுமாண்டாப்பா நான் செய்வேன் அப்போ நீ பனந்தோப்பு வைக்கணும் நான் செத்தாலும் பனமரம் வளர்ந்து முடியாது பக்கத்து வளவுக்கு கிடக்கு ஐயோ கடவுளே ஆனா பனம்பழத்துல பனமரம் சரியான சத்து எல்லாம் இருக்கு சத்து தென்னை மரமும் பனை மரமும் ஒரே மாதிரி தான் எல்லா பகுதியும் வந்து பயன்படும் அதே மாதிரி தென்னை மரம் வைக்கிறவ பனை மரம் வைக்கிறது குறைவு முதல் நின்ற மரங்கள்லாம் இப்போ இருக்குது இப்போ பெருசாக ஏதாவது திட்டங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் தான் பனை மரம் நடக்குன்னு சொல்லி கொஞ்சம் வைப்பினோம் பனையை இப்போ அழிச்சு கொண்டு வருது இந்த ஜூட்டை காட்டும் பாவம் ஜூட் காட்டி நிற்கிது வயலன்ஸுக்கு வரும் பிரச்சனை இல்லையா நோ இப்போ பார்த்தீங்கன்னா பனங்காய் பணியாரம் எல்லாமே புளிஞ்சு எடுத்தாச்சு ஆனால் இது வடிக்கணும் இப்போ வடிக்க போயினா இப்போ காய்ச்சி எப்படி நான் இது எப்படி நான் ஊற்றுறேன்னா இப்போ இது எடுங்க நான் வடிக்க போகிறேன் காய்ச்சறதுக்கா சரியே சரி ஊதுங்க நீ கையை மறைக்கிறீங்க இந்த சைட் ஆயிரு நீ கை வைக்கக்கூடாது அடுப்பை மூடியாச்சு இப்போ இது தூக்கி வைக்க போகிறேன் அது பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் சீனியும் போட போகிறேன் அப்போ தான் கயற்பேடு படும் சீனி போடுற தெரியுதா பையன் ஓ எத்தனை கரண்டி போடுறீங்க ஒரு 5 கரண்டி சீனி போட்டு இதோட 6 கரண்டி போட்டிருக்கிறேன்னு பார்த்து போடுவேன் அப்புறம் அக்கா அடைஞ்சி விட்டுட்டேன் சூட்டடப்பு நல்லா எரியுது புதுசாக வேணும் என்ன ருவினா ஓ புதுசாக வேணும் அடுப்பு அதுங்களா ருவினா புதுசாக வேணும் அந்த மண் அடுப்பில் தானே இப்போ நாங்கள் சமைக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு 3 கல் வச்சு கொஞ்சம் முன்ன கட்டிருக்கணும் நான் பதம் வந்துட்டுது இனி நான் இறக்க போகிறேன்னா சரியா கிட்ட கொண்டு வா கிட்ட கொண்டு வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணு கொஞ்சம் கரண்டியால தான் நீ காட்டு பார்த்தீங்க தடிப்பாக வந்துட்டுது தண்ணியாக வச்சு நல்லா கொஞ்சம் தடிப்பாக வர மட்டும் காய்ச்ச வேணும் இனி மாவை போட சரி உருண்டு வந்துட்டுது இங்கே
நல்லா திக்காக வந்துட்டு. நல்லா திக்காக வந்துட்டுது. இப்போ நான் மா போட போகிறேன். எத்தனை சுண்டுமா? ரெண்டு 4 சுண்டு மா போடுவோம். களியை பார்த்து தான் போயிருந்து. இப்போ மாவுக்கு பானி ஊற்றப்புறம் அந்த களியை இதுக்கு ஊற்றினா தானே குழைக்கலாம். உப்பு போடுறேன்னா அது கொஞ்சம் போடுவோம். இந்த பானி இதுக்கு தான் காணும் போல கிடக்கு. நல்லா இறுகிட்டார். அதுதான் நல்லா இருக்குமா? நல்ல கட்டியாக இருக்கு. அப்போ கூடாது. என்ன கட்டி? இல்லை சில பேர் அந்த நல்ல இதாக இருக்கிறது பொரிக்கும் போது. ஓ அது அந்த பதத்துக்கு வேற குழைக்க சரி. எண்ணெய் கொதிச்சுட்டு இந்த போடுறேன்னா சுடா போட்டால் அப்புறம் மணமண்டு போட்டுறலாம். பொங்கு தானே பெருசா? நல்லா களி தானே. பேக்கிங் பவுடர் போடல தானே? நான் ஒன்றும் போடல. அப்போ ரெண்டு மாவும் சீனியும் பார்த்தா நீங்கள் தானே. நாங்கள் அப்போ களி நல்ல கணக்க விட்டால் இன்னும் விடலாம். நாங்கள் அப்படியும் ஒரு 3:30 அப்படி தொடங்கியிருப்போம். என்ன 3:30 தொடங்கியிருப்போம். இப்போ நேரம் ஒரு 5:30 ஆகுது. அந்த பனங்காய் அதை எடுக்கிறான் பெரிய வேலை பிணைஞ்சது. அதனால் கொஞ்சம் லேட்டாக நினச்சி வேலையும் முடியும் பார்த்தோன்னா இது கொஞ்சம் பெரிய ஒரு நடைமுறை தான். ஒரு பின்னரமே இதுக்காக முடியுது. எடுக்க போகிறேன். எடுங்க. புரிஞ்சுட்டேன்னு. முதல் தரத்துலேயே நிறைய வந்துருக்கு. அவை இந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போகலாம். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சுடுது. அம்மா கொண்டு விடு. நல்லா இருக்கு. இனிப்பு இது கணக்காக இருக்கு. சுடுது. இப்போத்தான் போட்டது. எனக்கு ஒன்று எடுத்தேன். அம்மா அம்மா ஒன்று கொடுக்கல நாளைக்கு. சூப்பர். நல்லா இருக்கணும். கூட இப்போ நாங்கள் போட்டது. நல்லா இருக்கு. எடுத்து சாப்பிடாமாம்மா. சாப்பிட்டு பாரு இந்த மாதிரி இருக்காண்டு. சாப்பிட்டு பாரு. சுட சுட என்ன சும்மா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லணுமே.
இனிக்குதோ என்னோட பேர் நல்ல வாசமா இருக்க. பாப்போம் என்ன கோல்டன் கலரா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? நல்ல கலர் சூப்பரான ஆசையா தான் இருக்கு. நல்ல கோல்டு ஆகுது. சுடுது சுடுது. இங்க இருங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? தமிழ் ஒரு ஃபோட்டோ அப்படி சரிங்க வேணும். சுவல்ல பேக்கலகியே சரி பாய் இத கொண்டு வச்சிட்டு வாரன். போயிடுவாங்க. முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னு சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதோட நாங்கள் நிறைய காணொலிகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். என்ன சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சமையலை விட காமெடி தான் இருக்கு, வந்து பாருங்க. அப்படியா?